करू अंततः बदलाला करेतु आर्थिक व्यवस्था புதிய சட்ட முறைமையுடன் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று நாட்டில் உருவாக்கப்படும் என தெல்தெனிய புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு சட்டத்துறையில் பல புதிய சீர்திருத்தங்களை செய்துள்ளோம். கடந்த 2 ஆண்டுகளில் 75 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சில பாராளுமன்றங்கள் 4 அல்லது 5 வருடங்கள் செயற்பட்ட போதிலும் இந்த அளவு சட்டங்களை நிறைவேற்றியதில்லை. அரசாங்கம் அதன் பணிகளை செய்ய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும். அதன்படி புதிய சட்டங்களை நிறைவேற்றி புதிய சட்ட கட்டமைப்பை அறிமுகப்படுத்த நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். மேலும் சட்டத்தின் தாமதம் குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். உரிய நேரத்தில் சட்டம் செயற்படுத்தப்படுவதே முன்பிருக்கும் சவாலாகும். வழக்கு விசாரணைகள் திறம்பட நடாத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் பெருமளவில் வழக்குகள் புதிதாக தாக்கல் செய்யப்படும். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொத்துக்களை அளித்தால் அங்கே சட்டம் இருக்காது. ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை சட்டத்தின் ஆட்சியில் தங்கியுள்ளது. நீதி நிலைநாட்டப்படும் போது மாத்திரமே நாடு என்ற வகையில் அங்கீகாரம் கிடைக்கும். இல்லாவிட்டால் நாட்டில் அபிவிருத்தி இருக்காது. முதலீடுகளை எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் புதிய சட்ட கட்டமைப்பை நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறோம். மேலும் நாட்டில் தற்போது புதிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். அதற்காக பல சட்டங்களை கொண்டுவர சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக மத்திய வங்கி சட்டம் நிறைவேற்றப்பட்டு மத்திய வங்கி சுயாதீனப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததற்கு மின்சார சபையின் நஷ்டமும் ஒரு காரணமாகும். வலுவான மின்சார சபையை செயற்படுத்த வேண்டும். அதனால் அந்த சபையின் மீது அரசாங்கம் கொண்டிருக்கும் உரிமைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மேலும் 3 சட்டமூலங்களை அரசாங்கம் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளது. திங்கட்கிழமை அமைச்சரவையில் அதற்கான அங்கீகாரம் பெறப்படும். அதன் கீழ் கடன் முகாமைத்துவத்தையும் நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். இதுவரை தேசிய கடன் கட்டுப்பாடு இருக்கவில்லை. கடனை குறைக்க நாம் கடனை மட்டுப்படுத்த வேண்டும். 2035 தொடக்கம் 2040 ஆண்டுக்குள் கடன் கட்டுப்பாடு 75% வரை கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம். அதற்காக நாட்டின் கடன் முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும். மேலும் அரசாங்கத்தின் நிதி கட்டுப்பாடு ஒழுங்கின்படி முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஒழுங்குமுறைகளை மீறவும் முடியும். சுற்று நிருபங்களை திருத்தும் எளிமையும் உள்ளது. இது போன்ற நிதி கட்டுப்பாடு நாட்டில் இதற்கு முன்னதாக இருக்கவில்லை. இன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து பற்றி எவருக்கும் தெரியாது. பொது நிதி நிர்வாகத்துக்கான சட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நியூசிலாந்து முதலில் இந்த முறையை ஆரம்பித்தது. அதன் பிறகு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவை போல் இந்தியாவும் அதை அமுல்படுத்தியுள்ளது. இலங்கையும் அதன் புதிய வடிவத்தை சமர்ப்பித்திருக்கிறது. இறக்குமதி பொருளாதாரத்தில் இருந்து ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு நாம் மாற வேண்டும். அதற்கான பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அதிலிருந்து நாம் வெளியேற முடியாது. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறியதாக முன்னர் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இப்போது அது சட்டப்படி செயல்படுத்தப்படுவதால் ஒப்பந்தங்களை மீற முடியாது. இதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இல்லையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நாம் எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்காது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூன் மாத அமர்வுகளுக்கு பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படும். சர்வதேச நாணய நிதியத்துடனும் எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனும் உடன்படிக்கைக்கு வந்ததன் பின்னர் இந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். மேலும் இது தொடர்பாக தனியார் கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக சிலர் கூறுகின்றனர். மேலும் சிலர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என கூறுகின்றனர். இதுபோன்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அடுத்த நாள் பங்கு சந்தை வீழ்ச்சியடைகிறது. பிறகு அவர் பங்குகளை வாங்குகிறார்கள். அப்படி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்தும் மீண்டும் நிலைமை வழமைக்கு வருகின்றது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மேலும் நமது நாட்டில் ஊழல் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியமும் எமக்கு கடன் வழங்கிய நாடுகளும் எம்முடன் இது தொடர்பில் கலந்துரையாடின. அதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்வைத்தோம்.
அதில் திருத்தங்கள் சேர்க்கப்பட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டதை அடுத்து தற்போது புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. அதற்காக 4 முக்கிய சட்டங்கள் உள்ளன. அதில் முதலாவதாக 21வது திருத்தத்தை முன்வைத்தோம். இதன்படி இது தொடர்பான ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழல் தடுப்பு சட்டம் 2023 கொண்டு வரப்பட்டு 2024 திருத்தம் செய்யப்பட்டது. அடுத்தடுத்து அரச நிர்வாக விசாரணை அறிக்கை அந்த பொறிமுறையை தயாரிக்கும் நிபுணத்துவம் எமக்கு இருக்கவில்லை. எனினும் சர்வதேச நாணய நிதியத்திடம் அந்த வளம் இருந்தது. இது குறித்த அறிக்கையை தயாரித்து தருமாறு கூறினோம். அதனை மீண்டும் ஆராய்ந்து திருத்தங்களை செய்து அரச நிர்வாக விசாரணை அறிக்கையை அரசாங்கம் தயாரித்துள்ளது. மேலும் முறைகேடாக பெறப்பட்ட சொத்துக்கான சட்டமூலம் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதன்படி தெற்காசியாவின் புதிய சட்டங்கள் இப்போது இலங்கையில் உள்ளன. இதனூடாக அரசியல் மாற்றம் ஏற்படும். இதுவரை ஊழல் எதிர்ப்பு என்பது அரசியல் முழக்கமாக மாறியிருந்தது. ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் திருடர்களை பிடிப்போம் என்று கூறினாலும் அது நடக்காது. மேலும் அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் திருடர்களை பாதுகாக்க வந்ததாக இந்த அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தினாலும் திருடர்களை பிடிக்க இந்த அரசாங்கமே சட்டம் கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுபவம் இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை பெற பயிற்சிகள் பெற வேண்டும். நீதி அமைச்சு அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த பணிக்கு ஆதரவுக்கு இணங்கியுள்ளன. அதன்படி இந்த அரசாங்கம் கடந்த 2 வருடங்களில் 3 முக்கிய விடயங்களை நிறைவேற்றியுள்ளது. நீதி நிர்வாகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி பலப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க தேவையான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. மேலும் ஊழல் தடுப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த பணிக்கு அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். ඒ ගැන දැනුවත් කරයි. මේකට IMF සංවිධානය